அனைவருக்கும் வணக்கம். நாம பிசிக்கல் ஜியோகிராஃபி கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ்ல நாம ஆன்ஷோர் விண்ட் அண்ட் ஆஃப்ஷோர் விண்ட்னா என்ன அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். லாஸ்டா நாம டிராபிக்கல் மான்சூன் கிளைமேட்னா என்ன அப்படிங்கறத பார்த்தோம். அந்த கிளாஸ்ல இந்த ஆன்ஷோர் விண்ட்னா என்ன ஆஃப்ஷோர் விண்ட்னான்றத பத்தி சொல்லியிருப்பேன். ஆனா அந்த கிளாஸ்ல நான் சரியா சொல்லலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அந்த கிளாஸ் பார்க்கும்போது. ஸோ அதனால இது வந்து தனியாக வந்து சொல்லிடுவோமே அப்படிங்கிறதுக்காக தான் இது செப்பரேட்டாக வந்து இந்த ஆன்ஷோர் விண்ட்னா என்ன ஆஃப்ஷோர் விண்ட்னான்றது சொல்லலாம்னு இருக்கேன். ஸோ ஆன்ஷோர் விண்ட்னா என்ன ஆஃப்ஷோர் விண்ட்னா என்ன? இந்த ஆன்ஷோர் விண்ட்னா என்ன அப்படின்னா நத்திங் பட் சீ பிரீஸுங்க. இந்த ஆஃப்ஷோர் விண்ட்னா என்னன்னா லேண்ட் பிரீஸுங்க. அவ்வளோதாங்க. இந்த சீ பிரீஸ்னா என்ன லேண்ட் பிரீஸ்னான்றத நாம கடந்த கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். அதாவது சீ பிரீஸ்னா என்ன? விண்ட் ப்ளோ ஃப்ரம் சீ டு லேண்ட். அதாவது கடல்ல இருந்து நிலத்தை நோக்கி ஒரு காற்றானது வீசும்போது அது வந்து சீ பிரீஸ்ன்னு சொல்றாங்க. அதே தான் வந்து ஆன்ஷோர் விண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல லேண்ட் பிரீஸ்னா என்ன? நிலத்திலிருந்து நீரை நோக்கி வீசக்கூடிய காற்று பேர் தான் வந்து லேண்ட் பிரீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது விண்ட் ப்ளோ ஃப்ரம் லேண்ட் டு சி. இது வந்து ஆஃப் ஷோர் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன் ஆஃப் அவ்வளோதாங்க வித்தியாசம். ஸோ இதுதான் வந்து ஆன்ஷோர் விண்டுக்கும் ஆஃப் ஷோர் விண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இங்கே நம்ம பார்த்துருப்போம். இங்கே ஏன் இந்த நிலத்தில் இந்த நீர்லேருந்து காற்றானது ஏன் நிலத்தை நோக்கி வீசுது? ஏன்னா பகலில் இங்கே வந்து அதிகப்படியாக வந்து ஹீட் இருக்கும், இன்சுலேஷன் அதிகமாக நடக்கும். ஸோ அதனால் அங்கே வந்து லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அப்படிங்கிறதால இந்த ஹை ப்ரெஷர் வந்து காற்றானது லோ ப்ரெஷர் நோக்கி வீசுது. அதனால் இது வந்து ஆன்ஷோர் விண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இங்கே நைட்டில் இங்கே வந்து லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும், இங்கே ஹை ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா இரவு நேரங்களில் கடலை விட நிலமானது அதிகமாக வந்து கூல் ஆகும் அப்படிங்கிறதுனால ஸோ இங்கே லோ ப்ரெஷர் இருக்கும், அங்கே ஹை ப்ரெஷர் இருக்கும், அங்கேருந்து காற்றானது வீசுது. இதே கான்செப்ட் தான் நாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மன்சூன் டைப்புங்க. நம்ம டிராபிக்கல் மான்சூன் பார்த்தோம் இல்லையா? ஸோ அங்கே எப்படி அந்த பருவ காற்றுனால எப்படி வந்து மழை பொழிவு இந்தியாவில் ஏற்படுது, இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அதே மாதிரி எனக்கு இந்தியாவில் இருக்க கிளைமேட் ஆனது எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கடந்த கிளாஸ்ல பார்த்துருப்போம். ஸோ பாருங்க சவுத் வெஸ்ட் மான்சூன் தென்மேற்கு பருவக்காற்று. தென்மேற்கு பருவக்காற்று எப்படி வீசுது? அது ஆன்ஷோரா ஆஃப்ஷோரா? ஆன்ஷோர். எப்படி அது? கடல்ல இருந்து நிலத்தை நோக்கி வீசக்கூடிய காற்று. பாருங்க சம்மர் டைமில் ஏன்னா ஏப்ரல் மாதத்தில் வந்து அதிகப்படியான வந்து வெயில் இருக்கும் எங்கே இந்த ஏரியாவுக்கு இந்தியாவில். ஸோ அதன் காரணமாக எங்கே லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும். ஸோ கடல்ல இருந்து எங்கே ஸ்டார்ட் ஆகும்? ஆஸ்திரேலியா கேப்ரிகான் இங்கே வந்து லோ ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும். ஏன்னா இங்கே சன்னானது இங்கே இருக்கக்கூடிய சன்னானது இந்த கேன்சரில் தான் அதிகப்படியான இன்சுலேஷன் கொடுக்கும் அந்த பீரியட் ஆஃப் டைமில். ஸோ இது வந்து விலகி இருக்கும் அப்படிங்கிறதுனால இங்கே ஹை ப்ரெஷர் இருக்கும், இங்கே லோ ப்ரெஷர் இருக்கும். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நடத்துனது தான், நான் திரும்ப வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இங்கே காற்றானது இங்கே போகுது இல்லையா? ஸோ கடலில் இருக்கக்கூடிய காற்றானது நிலத்தை நோக்கி வீசுது. ஸோ இதனால ஆன்ஷோர் விண்டு. சவுத் வெஸ்ட் மான்சூன் என்ன? ஆன்ஷோர் விண்டு, சீ பிரீஸ் அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன்னா வடகிழக்கு பருவக்காற்று. வடகிழக்கு பருவக்காற்று எங்க ஸ்டார்ட் ஆகுது? லேண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஏரியாவில் என்ன ஆகும்? வின்டர் சீசன் வரும். வின்டர் சீசன் வரதுனால இங்க வந்து ஹை ப்ரெஷர் இருக்கும். ஹை ப்ரெஷர்னால இங்க வந்து லோ ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இங்க இருக்கக்கூடிய காற்றானது நிலத்தில் இருக்கக்கூடிய காற்றானது நீரை நோக்கி வருது. ஸோ நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஆனது ஆஃப் ஷோர் விண்டு அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க சவுத் வெஸ்ட் மான்சூன் என்ன? ஆன்ஷோர் விண்டு. நார்த் ஈஸ்ட் மான்சூன் என்ன? ஆஃப் ஷோர் விண்டு. அவ்வளோதாங்க. இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாருங்க இதே தான் நம்ம லாஸ்ட் கிளாஸையும் பார்த்து பாருங்க. இந்த ஹர்மட்டன் விண்ட்னா என்ன அப்படிங்கிறது. ஹர்மட்டன் விண்ட்னா எப்படி வீசும்? நிலத்திலிருந்து நீரை நோக்கி வீசக்கூடிய காற்று. ஸோ அது ஆஃப் ஷோர் விண்டு. ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப சின்ன வீடியோ தான், இருந்தாலும் இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. எக்ஸாமில் வந்து ஆன்ஷோர் விண்டு ஆஃப்ஷோர் விண்டு வந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம வந்து குழம்பு கூடாது இல்லையா? ஸோ அதுக்காக தான் தனியாக வந்து இதை சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக நான் அதை நடத்தினேன். ஸோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த கிளாஸ் இல்லாமல் ஆன்ஷோர் விண்ட்னா என்ன ஆஃப்ஷோர் விண்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.